பிரைஸ் தி லார்ட். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகுவதாக. நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததுமல்லாமல் பாராட்டினார்களோ அவரை துதிக்கலாமா? உன் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர், உன் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். உன்னை பேர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் உன்னை கடைசி வரை நடத்தி செல்வார். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் கண்ணீரை துடைத்திடும் கர்த்தர் உனக்குள் வசிக்கின்றார். உன்னை தமக்கென்று பிரித்தெடுத்து தம் மகிமையா நிரப்பிடுவார். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் காரியத்தை வாய்க்க பண் கர்த்தர் என்னோடு இருக்கின்றார். என்னை பேர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் என்னை கடைசி வரை நடத்தி செல்வார். என் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். என் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். ஒரு வேத பகுதியை வாசிக்கலாமா? சங்கீதம் 37:5 வசனம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். சங்கீதக்காரனாகி தாவீது சொல்கிறார், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அநேக சூழ்நிலையிலே நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே நம்முடைய காரியங்களை கர்த்தருக்கு ஒப்புவிக்கிறோம். ஆனால் அடுத்தால சொல்லப்பட்டிருக்க அந்த நம்பிக்கையை நாம் வைப்பதில்லை. திரும்பவும் என்ன பண்ணுகிறோம்? அந்நாள் சொன்ன பிறகு அப்புறம் அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை. ஆனால் நம்முடைய காரியங்களிலே நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை, வேலை, படிப்பு, கல்வி, திருமணம், வீடு, இப்படி பல காரியங்களுக்கு கர்த்தரிடத்தில் நாம் விண்ணப்பங்களை ஒப்புவிக்கிறோம். ஆனால் நம்பிக்கையை விட்டு விடுகிறோம். ஒரு காரியத்தை கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து விட்டோம்னால் சொல்றதுல ஒப்புவிக்கணும். சொல்றது வேற, ஒப்புவிக்கிறது வேற. ஒரு வேலையை செய்யணும் ஒருத்தன்ட்ட ஒப்புவிச்சுட்டா அவங்க செய்வோம் நம்புறோம்ல, அதே மாதிரி தான் நம்முடைய சொல்றதில்ல ஒப்பு கொடுத்துடணும். ஒரு காரியத்தை கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து விட்டால் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கும்போது கர்த்தர் அதை வாய்க்க பண்ணுவார். அன்பானவர்களே, உங்களுடைய காரியங்கள் எல்லாம் கர்த்தரிடத்தில் ஜெபத்தில் சொல்லாமல் கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து விடுங்கள், அவர் வாய்க்க பண்ணுவார். ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிறீங்களா அன்பின் தகப்பனே, தர்மியான நாளுக்காக கொடா கொடி நன்றியப்பா. நாளின் காலை முதல் இம்மட்டுமா உங்களுடைய தயவுள்ள கரம், உங்க கிருபை எங்களை தாங்கினதேப்பா. நன்றி நன்றியப்பா. இப்பொழுது மடியாளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கருத்துல தெரியுமாப்பா. யார் யாரெல்லாம் தங்களுடைய காரியங்களை உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்து உண்மை நம்பிக்கையாயிருக்கிறார்களப்பா, அவருடைய காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் இன்று வாய்க்க பண்ணுவீராக. உண்மையே நம்பிக்கிறார்களப்பா, வெட்கப்பட்டு போகாதபடி செய்வீராக. அவருடைய காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணி உடைய பிள்ளைகளை மகிமைப்படுத்துவீராக, கனப்படுத்துவீராக. ஒவ்வொரு உடைய கருத்திலே தாழ்த்தி தருகிறோம். தினக்குள்ளே மூடி மறைச்சிக்கோங்க. சகல துதியும் கனமும் வல்லமையும் பலனும் ஞானமும் எங்கள் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல தந்தையே, ஆமீன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.